ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம மாயாவோட பயண வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜேர்னி ஆஃப் மாயா தான் பார்க்குறோம். மாயா ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக தான் இருந்திருந்தாங்க வீட்டுக்குள்ளே. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்தளவுக்கு பேர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, பாதி பேர் இப்போ தான் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மேபி அவங்க நல்ல பிளேயர் நிறைய வாட்டி சொன்னதுனால அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்க சைடு இருக்காங்களான்னு தெரியல. அவங்க ரொம்ப வருஷமாகவே இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு தான் இருக்காங்க. பட் எந்த ஒரு பெரிய ரோலுமே கிடைக்கல. எந்திரன் மூவிலேருந்து 2.0 அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன லியோ எல்லா மூவிலையுமே அவங்க ஒரு சீன் இல்லை 2 சீன் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. முக்கியமாக சொல்லணுன்னா விக்ரமில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலே பண்ணியிருந்தாங்க. பட் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளே தான் அவங்க வருவாங்க. என்ன தான் அவங்க இந்த மாதிரி இருந்தாலும் நடிச்சிட்டு இருந்தாலும் சினி இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கன்ற ஒரு பேர் இருந்தாலே அவங்க ஒரு செலிப்ரிட்டி ரேஞ்சில் தான் பார்க்கப்படுவாங்க. பிகாஸ் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்னாலுமே நமக்கு ஒரு 4-5 படத்தில் நடிச்சிருந்தாங்க அப்படின்னா அது ரெப்யூட்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ண ரொம்பவுமே சான்சஸ் இருக்குது. அண்ட் அதை யூஸ் பண்ணி அவங்க இங்கே வந்தாங்களான்னு பார்த்திங்கன்னா அவங்க இதுக்கு முன்னாடி நிறைய ரியாலிட்டி ஷோலாம் வந்து தான் இருந்திருக்காங்க. பட் அது எதுவுமே அந்தளவுக்கு பாப்புலர் ஆகலை. அண்டு 100 நாள் ஒருத்தவங்களை காத்துக்கிட்டே இருந்தாங்கும்போது அவங்க ஃபேஸ் நல்லாவே நமக்கெல்லாம் ரெக்கக்னைஸ் ஆக ஆரம்பிச்சிருந்தான். அந்த விதத்தில் மாயாவும் அதில் ஒருத்தவங்க தான். பிக் பாஸ் சீசன் 7ல் அதுவும் தமிழில் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு விளையாண்ட விதம் வந்து ரொம்பவுமே புதுசாக இருந்துச்சு. மக்களுக்கு வந்து அது பிடிச்சி தான் இருந்துச்சு. ஆனாலுமே அவங்களோட ஒரு நெகட்டிவ் டைப் ஆஃப் கேம்ன்ற மாதிரி மக்கள்கிட்ட ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சு. அதனாலேயே அவங்க செகண்ட் ஆர் தேர்டு வீக்லேயே அவங்கள தூக்க பார்த்துருந்தாங்க. ஸோ அந்த வீக்கு பவா செல்லதுரை வந்து போனதுனால இவங்க நாமினேட் ஆகியிருந்தாலுமே லீஸ்ட்டாக ஓட்டு வாங்கியிருந்தாலுமே இவங்களை அனுப்பலை. மேபி அதை அனுப்பிச்சிருந்தாங்கன்னா சீசன் என்ன ஆயிருக்கும், அது ஒரு டிஆர்பி டவுனாக இருக்குமா, இல்லை பிரதீப் போயே இருந்திருக்க மாட்டாரா, இந்த மாதிரி நிறையா ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஸோ அப்போது சேனல் எடுத்த ஒரு டிசிஷன் இவங்க இருக்கட்டும், மாயா இருக்கட்டும் என்ற ஒரு விஷயத்தினால பிரதீப்னு இன்னொரு ஒரு கண்டஸ்டண்ட்டை அவங்க வெளியே அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க இருக்கட்டும்ன்றதுக்காக நிறையா வாட்டி ட்ரை பண்ணதாக பெரிய சேனல்ஸ் எல்லாமே யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே போட்டுட்டு தான். அதை வச்சு பார்க்கும்போது கமல் அவர் சொல்லியிருக்காரு, அட்ரஸ் பண்ணியிருக்காரு, மாயா எனக்கும் நடித்தவங்க அப்படின்னு கூட தான் சொல்லி தான் இன்ட்ரடியூஸே பண்ணார். அதுவே ஒரு பிக்குமானா ஆப்வியஸாக கொடுத்து தான் இருக்கும். அண்ட் இவங்க சும்மா ஒன்றும் இல்லை, மற்ற நிறையா கண்டஸ்டன்ட் வந்து எதுவுமே பண்ணாமல் இருந்து ரொம்ப நாளாகவே இருந்திருந்தாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா இவங்க ஏதோ பண்ணி இருக்கட்டுமே அப்படின்னு விஷயமாக தான் இருக்குது. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நான் நல்லதாக பார்க்குறது பார்த்திங்கன்னா, இன்னொரு ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்தால் பூர்ணிமாவுக்கு ரொம்பவுமே சப்போர்ட்டாக இருந்தாங்க. நமக்கு நல்லா தெரியும் இது ஒரு சைக்கலாஜிக்கல் கேம். நிறைய டைம் ஈஸியாக உடஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதெல்லாமே ப்ரிப்பேர்டாக உள்ளே வந்த கண்டஸ்டன்ஸுமே நிறையா இருக்காங்க. பட் இவங்க பூர்ணிமான்றவங்க வந்து நிறைய டைம் உடஞ்சி போயிருந்தாங்க. ஒரே ஒரு ஆள் தான் எப்போவுமே கூட இருந்திருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா மாயா தான். நிறையா கண்டஸ்டன்ஸ் நிறையா பேர் அந்தந்த டைமில் வந்து அவங்களுக்கு ஆறுதலாக இருந்திருந்தாங்க. பட் பூர்ணிமா டே 1லேருந்து உடையும் போது எல்லாமே மாயா தான் கூட நின்றுட்டு இருந்தாங்க. அதை அவங்க வந்து சொல்லியுமே இருந்திருந்தாங்க. ஒரு வீக்கில் கமல் சார்கிட்டே சொல்லியிருந்தார். பார்த்திங்கன்னா நல்லா சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. அவங்க இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அவங்களோட கேம் ஆஃப் அப்ரோச் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. அதனாலேயே அவங்கள நிறைய பேருக்கு பிடிக்காமல் போயிருந்துச்சு. அண்ட் இந்த பயண வீடியோ வந்து அவங்களுக்கு ஒரு திருப்பத்தையே தந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே சேர்ந்து பார்க்குறோம் பிக் பாஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் வந்து நான் இருக்கேன் உங்கள் கூட பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. இது ஒரு எமோஷ்னல் ஒரு வீடியோவாக தான் இருக்கும். ஏன்னா கமல் சாரோட வந்து பார்த்திங்கன்னா நடுவில் அவங்க மட்டும் நின்று பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு எமோஷ்னலை ஈஸியாக ட்ரிகர் அப் பண்ணும். ஸோ அதுதான் நடந்துச்சு. என்ன தான் இவங்க ஸ்ட்ராங்காக இருந்திருந்தாலுமே ஒரு கட்டத்துக்கு அப்புறமா வந்து இவங்களுமே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எமோஷ்னலாக பாண்டிங் இருந்துச்சு தான் மெம்பர்ஸ் கூட. அதுவுமே அங்கே தெரிஞ்சிச்சு தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் டைட்டில் வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கா? இல்லை இவங்க தகுதியானவங்க தானா? இல்லை உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார்? அவங்களுக்கான கப் வெயிட் பண்ணிகிட்ருக்கான்றது எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிக் பாஸ் ஃபேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.